எல்லாத்துக்கும் வணக்கம். ஆ சார் ரொம்ப அருமையா கதை சொன்னாரு. அந்த அளவுக்குலாம் எனக்கு வராது. இங்க இருக்கிற எல்லாரும் வந்து பேசி நான் கேட்டுருக்கேன். எல்லாரும் ரொம்ப நல்லா பேசுறவங்க. எனக்கு அந்த அளவுக்கு பேசலாம் வராது. சும்மா கேஷுவலா பேச வரும். ஆனா ரொம்ப சீரியஸான நோட்ல எல்லாம் பேச வராது. ஸோ ஏதாவது தப்பு இருந்ததுன்னா என்னோட கதையில மன்னிச்சுக்கோங்க. அதனால அதுதான் ஃபர்ஸ்ட் டிஸ்க்ளைமர். ஓகே. என் வாழ்க்கையில வந்து ஃபர்ஸ்ட் படிச்ச ரொம்ப சீரியஸான புத்தகம் இது. நான் வந்து என்னோட அறிவுக்கு குட்டி மூளைக்கு எட்டின மாதிரி விக்ரமாதித்தன் கதைகள், சாண்டில்யன் கதைகள், கல்கி கதைகள் இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸா எப்பவுமே என்னோட என்னோட ஜானர். க்ளோஸ் டு ரியாலிட்டி அப்படின்றது வந்து என்னோட ஜானர் கிடையாது. ஸோ கலைக்கிட்ட ஃபர்ஸ்ட் நான் கேட்டபோது ருசி எடுத்து படிங்க நல்லா இருக்கும் அப்படின்னாரு. ஸோ அவர் கலையோட கதைகள் வந்து கேட்டிருக்கேன். ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில இந்த கதையை எடுத்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் அதை சொல்ல உங்களுக்கு கன்வே பண்ண ட்ரை பண்றேன். கதையோட பேர் வந்து காணாமல் போனவர்கள். ஸோ கதை களம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா புதுச்சேரியில ஆரம்பிக்குது. புதுச்சேரியில ஒரு அப்பா இருக்காரு, ஒரு குழந்தை, ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் பேரு சங்கர். அந்த பையன் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து என்ன வந்து கண்காட்சிக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிக்கிறான். ஸோ அந்த அந்த பையனோட அடம் பிடிக்கிறதுக்காக சரி போ வா போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு தந்தை. தந்தை வந்து கூட்டிட்டு போகும்போது கண்காட்சினா நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? கலர் கலர் லைட் ஞாபகம் வரும். அங்க இருக்கிற பை டிஃபால்ட் அதாவது 80கள்ல 90கள்ல வளர்ந்த குழந்தைங்களுக்கு தெரியும். ஒரு கண்காட்சி போகும்போது அதுல இருந்த ராட்டினங்களும் அதுல அங்க கிடைக்கிற அப்பளம். ஸோ என்னதான் நம்ம வீட்டுல வகை வகையா செஞ்சு கொடுத்தாலும் அந்த பெரிய ஜெயண்ட் அப்பளம் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி வந்து தானா வரும். அது வந்து அது ஆஸ் அ கிட் நம்ம வந்து அதை என்ஜாய் பண்ணி அதுக்காக எதிர்பார்த்து அந்த கண்காட்சி போவோம். அந்த கண்காட்சியில என்ன இருக்குன்னுலாம் நம்மளுக்கு பெருசா சொல்ல தெரியாது. பட் அதுல இருக்கிற சாப்பிடுற பொருட்கள், அதுல இருக்கிற கலர் கலர் லைட்டு, அது இருக்கிற விளையாட்டு சாமானங்கள் இதெல்லாம் தான் வந்து நம்மள ஒரு ஒரு குழந்தைய வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ சங்கருக்கும் அந்த மாதிரி தான் வந்து அந்த பொருட்காட்சி அந்த கண்காட்சியில வந்து அந்த ராட்சச அப்பளம் எல்லாம் வச்சு பார்த்து ஒரு ஒரு இடமா போய் அவங்க அப்பா வந்து அவனை கூட்டிட்டு போறாரு. அப்போ கூட்டிட்டு போகும்போது ஒரு இடத்துல வந்து பொம்மலாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. பொம்மலாட்டத்தை வந்து அது ரொம்ப பொம்மலாட்டம் பார்க்கும்போது ஒரு குழந்தைக்கு வந்து அது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. அந்த அந்த கீச் கீச்சுன்னு அந்த வேற வாய்ஸ்ல வந்து மனுஷங்க பேசுறதும் அந்த பொம்மை தானா ஆடுறதும் இதெல்லாம் பார்த்து ரொம்ப ரசிச்சுட்டு அந்த அந்த இடத்துலயே வந்து சங்கர் வந்து நிக்கிறான். அப்போ அவங்க அப்பா வந்து சரி அவன் குழந்தை நிக்கிறானே பாக்குறானேன்னு சொல்லி அவரோட கண்கள் வந்து பக்கத்தை சுத்தி இருக்கிற மனுஷங்களை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ பார்க்கும்போது திடீர்னு எங்கேயோ பார்த்த உருவமா இருக்கே. ஒரு 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 பெண் வராங்க. அந்த பெண்ணை பார்த்துட்டு எங்கேயோ பார்த்த உருவமா இருக்கே, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க மாதிரி இருக்கே அப்படின்னு. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒருத்தங்களை நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து நம்ம சின்ன வயசுல பார்த்திருந்திருக்கலாம். அவங்களோட உருவம் மாறி இருக்கலாம். பட் ஏதாவது ஒரு சாயல் வந்து நம்மளுக்கு வந்து அந்த பர்சனை வந்து ஞாபகப்படுத்தும் கண்டிப்பா. சோ நம்ம இந்த பார்த்திருக்கோம் அப்படின்னு. அப்படி அவர் பார்த்தது வந்து ஆஹ் மனோன்மணின்னு சொல்லி அவரோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. ஸோ எல்லாருக்கும் வந்து சின்ன வயசுல வந்து இருக்கிற ஞாபகங்கள் வந்து பசுமரத்து ஆணி போலன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட சின்ன வயசுல இருந்து நம்ம வளரும் போது நம்ம என்னதான் நம்மளோட வயசு பெருசானாலும் நம்மளோட வாழ்க்கை சூழ்நிலை மாறினாலும் நம்ம ஒரு சின்ன ஊர்ல இருந்து வந்திருக்கலாம், ஒரு பெரிய ஊருக்கு போயிருந்திருக்கலாம், வெளிநாடுக்கு வந்திருக்கலாம். ஸோ என்னதான் இருந்தாலும் நம்மளோட 5 வயசு 10 வயசுக்குள்ள உள்ள மெமரிஸ் அதாவது நினைவுகள் வந்து ஒரு பசுமரத்து ஆணி போல நம்மளோட மனசுல ஏதாவது ஒரு தாக்கத்துல வந்து ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி மனோன்மணியும் ஆஹ் அந்த கதையினோட நாயகனோட மனசுல ரொம்ப பாதித்த ஒரு நண்பர், ஒரு நண்பி. ஓகேவா? ஸோ அப்போ வந்து அந்த பொண்ணை பார்த்த உடனே அவருக்கு வந்து அதோட பழைய நினைவுகள்லாம் வருது. நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு கரெக்டா அந்த பொண்ணும் அந்த ஹீரோவை பாக்குறாங்க. பார்த்த உடனே ஏய் கிருஷ்ணமூர்த்தியா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்கள ரெகக்னைஸ் பண்ணி வந்து பேசுறாங்க. எப்படி இருக்க, உன் மனைவி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்யோன்யமா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு மனசுல ஒரு கள்ளக்கபடம் இல்லாம ஒரு சிரிப்போட ஒரு சந்தோஷத்தோட ஒரு ஒரு பர்சனை வந்து பார்த்து பேசுறாங்க. அப்போ பேசும்போது இது உன்னோட குழந்தையா, உன்னோட பையனா, பையன் பேர் என்ன அப்படின்னும், பையன் வந்து அவனோட பேர் சொல்றான் சங்கர் அப்படின்னு. எந்த வகுப்பு படிக்கிற அப்படின்னும்
நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையனும் குழந்தையும் ஒரு பெரியவங்க கேட்கும் போது நம்மளுக்கே ஒரு கூச்சம் இருக்கும். இந்த இப்ப இருக்கிற பெரியவங்களை எப்படி சின்ன பசங்களை நான் சொல்லல. பட் நான் வந்து சின்ன வயசா இருக்கும்போது யாராவது என்கிட்ட கேள்வி கேட்டாங்கன்னா அது எப்படியடா வந்து அவாய்ட் பண்ணலாம். நம்மளுக்கே ஒரு கூச்சம் வந்துடும். நம்ம அவ்வளவு நேரம் வீட்டுல நல்லா பேசிட்டு இருப்போம். டக்குன்னு நம்மள யாராவது ஒரு 3வது மனுஷங்க ஒரு கேள்வி கேட்டுட்டா நம்மளுக்கே ஒரு கூச்சம் வந்துடும். திடீர்னு அதுவும் பேர் என்ன என்ன படிக்கிறேன்லாம் கேட்டாங்கன்னா நம்மளுக்கே ஒரு ஷைனஸ் வரும்ல. அந்த ஷைனஸ்ல அந்த பையனும் ஆன்சர் பண்றான். நான் வந்து 3வது வகுப்பு படிக்கிறேன் அப்படின்னு. அப்போ அந்த அந்த கான்வர்சேஷன்ல கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்ன பண்ற, என்ன நீ என்ன பண்ற, நான் என்ன பண்றேன்னு பேசிக்கா 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஸோ பேசிட்டு இருக்கும்போது நீ எங்க இங்க புதுச்சேரியில நீ என்ன பண்ற அப்படின்னு வந்து அவரு கேக்குறாரு. இந்த மாதிரி கணவருக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால 3 நாளா இங்கதான் வந்து ஜிப்மர் மருத்துவமனையில சேர்த்திருக்கோம். அவரை வந்து சேர்த்திட்டு தோழியோட வீட்டுல இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல 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 அந்த ஒரு ப்ராபப்ளி ஒரு 25 27 வயசு ஒரு ஆளுக்கு ஒரு 10 12 வருஷம் பின்னாடி போய் ஒரு அந்த அந்த பெண்ணோடையும் அவரோட நண்பியோட அவர் நடந்த கான்வர்சேஷன்ஸ், அவரோட நடந்த மெமரிஸை வந்து ரிகலெக்ட் பண்றாரு. ஸோ ஃபிளாஷ்பேக்ல என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு 10 15 வயசு பையன் அவனை வந்து அவங்க அப்பா வந்து ஒரு பஸ்ல ஏத்தி உட்கார வச்சு கண்டக்டர் கிட்ட சொல்றாரு, பாருப்பா இந்த ஊரு வந்தா பத்திரமா போய் அவனை இறக்கி விட்டுடு அப்படின்னு. பஸ்ல ஏத்தி விட்டு ஒரு 100 தடவை அவங்க அப்பா வந்து பத்ரம் பத்ரம்னு சொல்றாரு. ஒரு 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 15 வயசு பையனுக்கு நல்லாவே தெரியும் ஒரு ஊருக்கு எப்படி போகணும்னு தெரியும், யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாது அதெல்லாம் அந்த அந்த ஒரு பேசிக் இது தெரியும்ல. பட் இருந்தாலும் ஒரு தந்தையா அவரோட அவரோட ஆன்சைட்டி அது இருக்கும் இல்லையா. சோ அவர் வந்து ஒரு 10 15 தடவை வந்து பத்திரமா போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்றாங்க. சோ ஊரே வந்து அந்த கண்டக்டர் இப்போ நம்ம சொல்லாம போயிருந்தா கூட தெரியாது, சொல்லிட்டு போகும்போது ஊரே வந்து நம்மள வந்து அந்த பத்திரமா அந்த இடத்துக்கு கொண்டு போய் இறக்கி விட்டுறணும் அப்படின்றது வந்து குழந்தையாவே அந்த பையனை பார்ப்பாங்க. 15 16 வயசுங்கிறது குழந்தைதான், இப்ப நம்மளோட கம்பேர் பண்ணும்போது குழந்தைதான். பட் அவனுக்கு வந்து ஒரு பெரிய பையன் அப்படின்னு நினைப்பான்ல. சோ அவனுக்கு வந்து அந்த அப்பா வந்து அப்படி சொல்றது வந்து சரி விட்டுட்டு போயிருக்கலாம்ல, இவர் வேற எங்கேயே நின்றுட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு கூச்சம் அவனுக்கே வருது. கூச்சம் எல்லாம் வந்து முடிச்சக்கு அப்புறம் பஸ் கிளம்புது. பஸ் கிளம்ப ஆரம்பிச்சோடனையும் அந்த பஸ் கண்ணை விட்டு மறையிற வரைக்கும் அவங்க அப்பா வந்து அங்கேயே நிக்கிறாரு. அப்போ என்னதான் அதுதான் அந்த குழந்தையோட மனசு. என்னதான் இருந்தாலும் அவங்க அப்பா போகணும்னு நினைச்ச பையன் வந்து அந்த 15 16 வயசு பையன் அவங்க அப்பாவுக்கு விட்டுட்டு போறாங்க, பஸ் கிளம்புது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஐயோ அப்பா விட்டு நம்ம போறோமேன்னு ஒரு மனசுல வந்து ஒரு கனமான அவருக்கு ஏற்பட்ட அந்த கனம் வந்து அந்த பையனுக்கும் அந்த ஃபீல் ஆகுது. அப்போ அவனுக்கு வந்து எங்க போறான் அப்படின்னா அவனோட தாத்தா பாட்டி வீட்டுக்கு போறான். சோ தாத்தா பாட்டி வீடுனாவே வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் வந்து குழந்தைங்களா இருக்கும்போது யாராவது ஏதாவது நம்ம ஸ்கூலை விட்டு ஒரு நம்ம இருக்கிற வீட்டை விட்டு நம்ம தாத்தா வீட்டுக்கு போறோம், ஒரு பாட்டி வீட்டுக்கு போறோம், ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறோம்னா நம்மளையும் அறியாம ஒரு சந்தோஷம் தானா வரும். அது அது எதனால வருதுன்னா அதோட அந்த அந்த இடத்தோட மெமரிஸ்னால, அந்த இடத்துல இருக்கிற பர்சன்ஸ்னால நம்மளுக்கே ஒரு சந்தோஷம் வரும், ஒரு குதூகலம் வரும். அந்த குதூகலத்தோடயே வந்து அவன் ரொம்ப எதிர்பார்த்து அந்த தாத்தா பாட்டி வீட்டுக்கு போறான். வழியில நிறைய அரச மரம், வழி நெடுக அந்த மணிமுத்தாரோட ஃபுல்லா நிறைஞ்சு ஓடுற நதி அதெல்லாம் பார்த்துட்டு அவன் ரொம்ப ஆவலா வந்து போறான். நம்ம எல்லாரும் நினைப்போம் அவன் வந்து ஆவலா போனது வந்து தாத்தா பாட்டி வீட்டுக்கு போறதுக்காக அப்படின்னு. பட் அவன் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போனதே தாத்தா பாட்டி வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற மனோன்மணி வீட்டுக்கு மனோன்மணிய பார்க்க போறோங்கிற ஒரு சந்தோஷத்துலதான் அவன் போறான். சோ அந்த அந்த வயசுல அந்த குழந்தைக்கு ஒரு 15 16 வயசுல இருக்கிற குழந்தைக்கு ஒரு 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 புத்துணர்ச்சி. நம்ம அந்த பொண்ணு பார்க்க போறோம், நம்மளுக்கு பிடிச்சவங்கள நம்ம பார்க்க போகும்போது நம்மளுக்கே அறியாம ஒரு சந்தோஷம் வரும்ல. அந்த மாதிரி அது வந்து ஒரு கள்ளம் கவடம் இல்லாத ஒரு அன்பு. அது வந்து காதல்னோ இல்ல அது அந்த ஒரு அந்த லஸ்டோ அந்த லவ் அந்த ஒரு கேட்டகரி இல்லாம ஒரு அன்கண்டிஷனல் லவ் இருக்கும். சோ அந்த மாதிரி லவ் தான் வந்து இந்த கிருஷ்ணமூர்த்திக்கும் மனோன்மணிக்கும் இருக்கிற ஒரு பரஸ்பர அன்பு, ஒரு அன்கண்டிஷனல் ஒரு ஒரு அன்பு. சோ அவன் வந்து அந்த பொண்ண உள்ள தாத்தா வீட்டுக்கு ஓடி போன உடனேயும் அந்த பையெல்லாம் போட்டுட்டு அடுத்த செகண்ட் வந்து வெளியில போயிடறான். வெளியில போய் நேரா மணியோட வீட்டுக்கு போய் நிக்கிறான்.
மணியோட வீட்டுக்கு போனோடனையும் மணியோட வீட்டுல வந்து மணியும் மணியோட பாட்டி, அதாவது அம்மாவோட அம்மா இருக்காங்க, தாய் மாமா இருக்காங்க. மணிக்கு வந்து அம்மா கிடையாது, அப்பாவை பத்தி சொல்லல. ஸோ அம்மாவுக்கு வந்து அந்த குழந்தைக்கும் யாரும் இல்லாத குழந்தை. ஸோ அவங்க அம்மா பாட்டியும் அவங்களோட தாய் மாமாவும் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அந்த போன உடனேயும் அந்த பாட்டிக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். பாரு, உன்னோட சிநேகித வந்துட்டான், நீ அவனை போய் பாரு அப்படின்னு சொல்லி பாட்டியும் என்கரேஜ் பண்றாங்க. அவளுக்கும் ஒரு 5வது படிக்கிற குழந்தை, ஒரு 10, அவனுக்கும் அந்த குழந்தைக்கு பையனுக்கும் ஒரு 5 வயசு வித்தியாசம்னு வைங்களேன். ஸோ 5வது படிக்கிற குழந்தைக்கும் அவனோட நண்பன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு, நம்ம டெய்லியும் பாக்குற முகத்தை விட என்னைக்காவது ஒரு நாளைக்கு பாக்குற முகம் பார்க்கும்போது அவளுக்கும் ஒரு சந்தோஷம். ஸோ ரொம்ப ஹாப்பியா வந்து அந்த பொண்ணு வந்து நண்பன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி போய் விளையாடுறாங்க. ஸோ மணியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, மணி தான் வந்து ராணி. ஸோ அந்த அந்த விளையாட்டுல அவங்க 2 பேரும் விளையாடும் போது மணிதான் ராணி. ஸோ மணி என்ன சொன்னாலும் வந்து கிருஷ்ணமூர்த்தி பண்ணுவான். ஸோ மணிக்கு வந்து சரி வா நம்ம தோட்டத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான். தோட்டத்துல போயிட்டு ஒரு இலந்த மரம் இருக்கு, அந்த இலந்த மரத்தோட இதுல உட்காந்துட்டு, கிளையில உட்காந்துட்டு 2 பேரும் ஜாலியா பேசுறாங்க, விளையாடுறாங்க. ஸோ யூஸ்வலாவே வந்து அது பெரிய தோட்டம்னாலும் சின்ன சின்ன மரங்கள்லாம் நிறைய இருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில வந்து பாட்டி பார்த்த உடனே திட்டுறா. அந்த இலந்த மரம் வந்து கிணத்து பக்கத்துல இருக்கு. நம்ம ஊர்ல எல்லாம் வந்து நம்மள வந்து நம்ம தாத்தா பாட்டி எஸ்பெஷலி நம்ம வந்து ரொம்ப பாசம் எப்படி காமிப்பாங்க அப்படின்னா, செத்து தொலைஞ்சிடாத அப்படின்வாங்க, எங்கேயாவது விழுந்து தொலைஞ்சிடாது அப்படின்வாங்க, எங்கேயாவது தொலைஞ்சு போயிடாது அப்படின்வாங்க. நான் அவங்க அவங்க பாசம் காட்டுறதே வந்து அப்படி சொல்லிதான் வந்து காட்டுவாங்க. சோ கிணத்து பக்கத்துல உட்கார்ந்துருக்க, கிணத்துல இது விழுந்து தொலைஞ்சு செத்துறாது அப்படின்றாங்க. அப்போ அவனுக்கு தோணுது, கிணத்துக்கு வேற வேலையே இல்ல, இந்த கிழவிக்கு இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த மூர்த்தி வந்து நினைச்சுக்கிறான். சோ அதே மாதிரி ரோட கிராஸ் பண்ணும் போதே வண்டி இது அது இடிச்சு போயிடாது, ஆத்துக்கு குளிக்க போனா மூழ்கி போய் செத்து போயிடுவேன் அப்படின்னு நெகட்டிவா சொல்ற ஒரு தாத்தா பாட்டி. சோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் அக்கறை என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம நம்ம அது படம் திட்டு வாங்கியிருப்போம் அதனால. சோ இதெல்லாம் வந்து கேட்டுட்டு அவனுக்கு வந்து மணியோட வீட்டுல வந்து அவங்க பாட்டி போனோடனே ரொம்ப பாசமா வந்து தோசை சுட்டு தருவாங்க. அவன் வந்து அந்த மணியை தேடி அந்த ஃபர்ஸ்ட் போயிருந்தாலும் அந்த தோசைக்காகவும் வந்து அவன் வந்து ரொம்ப என்ன சொல்றது, அதோட நாக்குல அந்த ருசி நிக்குதுன்னு அந்த மாதிரி ரொம்ப நம்ம இப்ப வந்து மெலிசா தோசை செய்யறோம், அப்பெல்லாம் வந்து மொத்தமா தான் இருக்கும், மெது மெது மெதுன்னு தான் இருக்கும். அந்த மெது மெது தோசையில அவன் சொல்ற இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சோ அதனால சொல்றேன், மெது மெது தோசையில அந்த பொடியெல்லாம் போட்டு தரும்போது அந்த பொடிக்கான ருசியும் அந்த தோசைக்கான ருசியும் மூர்த்திக்கு இன்னொரு அட்ராக்ஷன் அவங்க வீட்டுக்கு போறதுக்கு. சோ அந்த மணிக்கு வந்து நிறைய பெரிய ரசிகர் கூட்டமே இருந்தது. மணி வந்து ரொம்ப 10 வயசு குழந்தை இல்லை. சோ அதுக்கு வந்து நிறைய பெரிய ரசிகர் கூட்டம். மணி வந்து வந்துட்டானையும் எல்லா பசங்களும் வருவாங்க. இல்ல நண்டு சிண்டெல்லாம் குட்டி குட்டியா ஒரு 5-6 வயசு, அவளுக்கே 10 வயசுனா அவளை விட சின்ன பசங்க ஒரு 5-6 வயசு பசங்க வந்து மணியை தேடி வராங்க. சோ எல்லாரையும் உட்கார வச்சு ரொம்ப நம்ம பசங்க விளையாடி இருப்பீங்களான்னு எனக்கு தெரியல, ஆனா பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் வந்து காமனா விளையாடுறது வந்து ஸ்கூல் விளையாட்டு. ஸோ ஸ்கூல்ல வந்து நான் தான் டீச்சர், நீங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் உட்கார வச்சு மணி வந்து கிளாஸ் எடுக்கிறா. ஸோ அவ வந்து நான் தான் டீச்சர், நீங்க எல்லாம் ஒழுங்கா உட்காந்து பாடம் படிங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. எல்லாத்தையும் மிரட்டி மிரட்டி வந்து இது பண்றா. ஸோ மணி வந்து மூர்த்தி வந்து இதெல்லாம் வந்து ரசிக்கிறான். அவ பண்ற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப பார்த்து 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 ரசிக்கிறான். அவளுக்கு வந்து எந்த ஒரு கோபமும் இல்ல, எந்த ஒரு இதுவும் இல்ல. அவன் வந்து ஒரு தன் நண்பி வந்து இவ்வளவு அழகாலாம் விளையாடுறா அப்படின்னு சொல்லி ஒரு ரசனையோட அந்த பொண்ணை வந்து பாக்குறான். சோ அவ வந்து பாட்டி சொல்றா ஒரு நாள், இந்த மாதிரி நீ வந்து பெரிய ஊர்ல படிக்கிற, நல்ல பின்ன அடுத்த வருஷத்துல இருந்து மணிக்கு வந்து ஆங்கிலம்லாம் வரப்போதான், நீ வந்து அவளுக்கு ஒரு ரெண்டு ஆங்கில வார்த்தை சொல்லித்தா அப்படின்னு சொல்லி 1-2 ஆங்கில வார்த்தை சொல்லித்தா அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து கேக்குறாங்க. ஓ, மணிக்கு சொல்லி தருதுன்னா மூர்த்திக்கு கேட்கவா வேணும், ரொம்ப சந்தோஷமா ஓகேன்னு ஒத்துக்கிறான். சோ மணி வீட்டுக்கு டெய்லியும் வந்து அவன் பகல்ல ஃபுல்லா அவன் தாத்தா பாட்டி வீட்டுல இருக்கும் போது விளையாடுறான். பட் சாயங்காலமும் எல்லாரும் குழந்தைங்களும் போனதுக்கு அப்புறமும் அவனுக்கு மணி கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஹி டென்ட் வாண்ட் டு மிஸ் இட். ஸோ ஹி ஆல்சோ கோஸ். அப்போ போகும்போது
அவன் வந்து மை நேம் இஸ் மனோன்மணி, ஐ எம் ஸ்டடிங் இன் 5th ஸ்டாண்டர்ட். ஸோ இதை வந்து அவளுக்கு வந்து சொல்லித்தரா. இதெல்லாம் வந்து பேசிக்கா வந்து சொல்லித்தரதே வந்து அவளுக்கு வந்து கத்துக்கிறது பெரிய அது ஒரு பாடம் இருக்கு. ஒரு தமிழ் வழி கல்வியில கத்துக்கிட்ட பசங்களுக்கு தெரியும், ஒரு சாதாரண சென்டென்ஸை வந்து நம்ம சரளமா நம்ம தமிழ்ல பேசினாலும் இங்கிலீஷ்ல டக்குன்னு நம்ம கேட்கும் போது நம்மளோட மைண்ட், அது உங்களுக்கு எப்படின்னு தெரியல, பட் என்னோட மைண்ட் வந்து தமிழ்ல தான் யோசிக்கும், டக்குன்னு வந்து இங்கிலீஷ்ல யோசிக்காது. ஸோ அவளுக்கு வந்து அந்த டக்குன்னு அது வந்து அது ஒத்துக்கிறதுக்கு சொல்றதுக்கு வரவும் மாட்டேங்குது, கஷ்டமா இருக்கு அவளுக்கு. நீயே வந்து சரி, அப்போ வந்து கரெக்டா பார்த்தா ஒரு பூனை வருது. பூனை வந்தனையும் சரி பூனைக்கு இங்கிலீஷ்ல என்ன அப்படின்னு கேக்குறா. அவ சொல்றா பூனைக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து கேட் அப்படின்னு. ஏன் பூனைக்கு வந்து மியாவும் தானே கத்துது, நீ ஏன் கேட்டுன்னு சொல்ற? பூனைக்கு கேட்டுன்னு சொல்லக்கூடாது, மியாவும் தான் சொல்லணும். இப்போ நம்மளுக்கு பிடிச்சவங்க என்ன சொன்னாலும் நம்மளையும் அறியாம நம்ம வந்து அதை வந்து ஒத்துக்குவோம். ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ். இல்ல நம்மளுக்கு நம்ம குழந்தைங்க வந்து தப்பாவே சொன்னாலும் நம்ம அதை வந்து ஒரு ரசிப்போம். அதே மாதிரிதான் மூர்த்தியும் மணிய வந்து ரொம்ப ரசிச்சு சரின்னு ஒத்துக்கிறான். அவன் என்ன சொன்னாலும் ஒத்துப்பான். ஸோ அவ சொல்றா, நாய்க்கு இனிமேல் லொல்லுதான், நான் டாக் எல்லாம் கிடையாது. அதே மாதிரி குதிரைக்கு நெய் தான், வேற ஏதோ சொல்லி ஹார்ஸ் கிடையாது அப்படி சொல்ற. ஸோ அவ சொல்ற எல்லாத்தையும் ரசிச்சு உட்காந்துருக்கான். அவ சொல்றதெல்லாம் கேட்கிறான். அப்போ வந்து அவளோட தாய் மாமா கூட தானே இருக்காங்க. ஸோ தாய் மாமா வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே சைக்கிளை நிறுத்தும் போதே வந்து அவனுக்கு மீறியும் அவனோட பீடியோட வாடை வந்து வீட்டுக்குள்ள வருது. அவன் உள்ள வரான். அவனோட மணி மூர்த்தியோட ஒரு 5-6 வயசு பெரியவன். ஸோ கருகருன்னு இருக்கான், பார்க்கவே ரொம்ப பருமனா, ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு மாதிரி அவனுக்கு ஒரு ஒரு ரூட் கேரக்டர் மாதிரி அவனை வந்து போர்ட்ரே பண்றாங்க. ஸோ உள்ள வரும்போதே வந்து என்ன சொல்லி தரியா அப்படின்னு கேட்கிறான். ஆமா அப்படின்னும். இங்கிலீஷ் என்ன சொல்லித்தர அப்படின்னு, இங்கிலீஷ் சொல்லித்தர அப்படின்னும். உடனே ஒரு 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 இது இல்லாம சொல்றான், இவ இங்கிலீஷ் படிச்சு என்ன பண்ண போறா, கலெக்டரா ஆக போறா. உடனே வந்து மூர்த்திக்கு ஒரே கோவம் வருது. தனக்கு பிடிச்ச பெண்ணை வந்து ஒருத்தன் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஆஹ் அந்த ஒரு கோவத்துல வந்து ஏன் ஆகக்கூடாது, மணிக்கு வந்து ஆஹ் மணி இல்ல யாருனாலும் கலெக்டர் ஆகலாம் அப்படின்ற ஒரு ஒரு கோவம் வருது. ஸோ இதோட தான் வந்து மணி வந்து சொல்றா, மாமா வந்து ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு. ஸோ பிளாஷ்பேக் இங்க முடியுது. ஓகேவா? ஸோ இதுதான் மணியுக்கும் மூர்த்திக்கும் உள்ள உறவு. ஸோ ஒரு சின்ன வயசுல ஒரு கள்ளங்கபடம் இல்லாத ஒரு நட்பு. அந்த நட்புல ரொம்ப வருஷம் கழிச்சு, ஒரு 10-12 வருஷம் கழிச்சு அவனுக்கும் கல்யாணம் ஆயிடுது, இவனுக்கும் கல்யாணம் ஆயிடுது. பட் எதேர்ச்சியாக ஒரு சூழ்நிலையில 2 பேரும் பார்க்க நேரிட போது அவனுக்கு அவளோட இருந்த நினைவுகள் எல்லாம் வருது. ஸோ அதை வந்து அவன் ரிகலெக்ட் பண்றான். அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பேச வந்து ட்ரை பண்றான். நீ வந்து உன் வாழ்க்கையில என்ன நடக்குது, உனக்கு எத்தனை குழந்தைங்க. ஸோ நம்ம ரொம்ப நாள் கழிச்சு பாக்குற ஒரு தோழர்கிட்டயோ தோழிக்கிட்டயோ நம்ம எப்படி பேசுவோம், உனக்கு எத்தனை பசங்க, எனக்கு எத்தனை பசங்க, இதெல்லாம் மாதிரி பேசும்போது எனக்கு 4 பொண்ணுங்க அப்படின்னு மணி சொல்றா. மணி சொல்ல உடனேயும் அவ கேக்குறா, என்ன ஆச்சு, உன் கணவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அவர் கேட்கும் போது அவ சொல்றா, குடிச்சு குடிச்சு என் கணவருக்கு வந்து வயிறுல பிரச்சனை ஆயிடுச்சு, ரொம்ப முடியாம ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கோம் அப்படின்னு. குடினாலயா, நீயே சொல்லல அப்படின்னு கேக்குறான். அவ வந்து ஒரு 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 கிராமத்திலிருந்து வந்த ஒரு பொண்ணு. அவ வந்து அவளுக்கே ஒரு இன்ஹிபிஷன் இருக்கும்ல, அவளை விட ரொம்ப வயசுக்கு மூத்தவங்களை கல்யாணம் பண்ணியிருக்கா. சோ நம்ம வந்து சொல்லி அவர் எங்க கேட்க போறாரு, நம்ம சொல்லி அந்த கேட்கிற நிலைமையில அவரும் இல்ல, சொல்ற நிலைமையில நானும் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த கான்வர்சேஷனை முடிக்கிறா. அப்போ இதுல வந்து நடுவுல சாரி, நான் ஒரே ஒரு இது மறந்துட்டேன் முன்னாடி. அந்த அவன் அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லி தரான்ல, அப்போ வந்து அவன் மூர்த்தியோட மைண்ட்ல வந்து ஒரு மணியை வந்து ஒரு டீச்சரா வந்து இமேஜின் பண்ணி பாக்குறான். ஸோ ஒரு டீச்சர்னா எப்படி இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா, ரொம்ப ஒரு கொண்டை எல்லாம் போட்டு, நம்ம இதுல தமிழ் படத்துல காட்டுற மாதிரி ஒரு அழகான வாயில் புடவை, அந்த கொண்டை, அந்த கொடை இதெல்லாம் வச்சு மணியை வந்து இமேஜின் பண்ணி பாக்குறான். ஸோ இது ஒன் ஆஃப் த பார்ட் இன் த ஃபிளாஷ்பேக். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த பசங்க எல்லாம் பத்தி பேசிட்டு, கணவரை பத்தி பேசிட்டு, அவரோட உடல்நிலை எல்லாம் பத்தி பேசிட்டு
அவன் வந்து கிளம்புறான். அந்த பஸ்ல ஏறி கிளம்பும் போது அந்த சங்கருக்கு வந்து ஒரு பிஸ்கட் பாக்கெட்லாம் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்றா. ஒன்னு இல்ல, சொல்றது ஏதாவது புரியுதா? ஓகேவா? இல்ல, வரேன். நல்ல வேலை ஷீலா வரல. அப்போ அவ என்ன சொல்றான்னா, நான் அந்த கண்காட்சிக்கு வந்த ரீசனே வந்து நான் தங்கி இருக்கிற அந்த என்னோட தோழியும் தோழியோட கணவரும் அங்க அந்த கண்காட்சியில வந்து ஒரு கடை வச்சிருந்தாங்க. அவங்க கிட்ட காசு கேட்கதான் வந்து வந்தேன். உன்னையும் வந்து அறிமுகப்படுத்தி வச்சிருக்கணும், நான் மறந்துட்டேன், இருந்த பேச்சோட சுவாரஸ்யத்துல வந்து நம்ம மறந்துட்டேன் அப்படின்றா. அப்போ வந்து அந்த அப்போ மூர்த்தி கேக்குறான், உனக்கு பணம் ஏதாவது வேணுமா? பணம் வேணும்னா சொல்லு, நான் தரேன் அப்படின்னு. அவர் வந்துட்டு சிரிச்சுட்டே, ரொம்ப அந்த கள்ளம் கபடம் இல்லாத ஒரு கிராமத்து ஒரு பொண்ணோட சிரிப்பு வந்து மறுபடியும் வருது. சிரிச்சுட்டே சொல்றா, எனக்கு தேவைன்னா கண்டிப்பா உன்கிட்ட கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அந்த ஜிப்மர் ஹாஸ்பிட்டலுக்கான பஸ்ல ஏறி போயிடுறா. அப்போ போறதுக்கு முன்னாடி மணியோட கணவர் எந்த வார்டுல அட்மிட் ஆயிருக்காரு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து மூர்த்தி வந்து கேட்டுக்கிறான். கேட்டுட்டு அடுத்த நாள் சாயங்காலம் வந்து மூர்த்தி வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறான். அப்போ போகும்போது அவன் மனசுல நினைக்கிறான், என் அப்பாக்கு டெர்மினலி ரொம்ப முடியாம இருந்த போது கூட ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்தது கிடையாது. ஹாஸ்பிட்டலோட சில பேர்த்துக்கு இருக்கும், ஹாஸ்பிட்டலோட அந்த ஸ்மெல் இருக்கு இல்லையா, அந்த அந்த ஸ்மெல்லும் அந்த அட்மாஸ்பியரும் சில பேர்த்துக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவிட்டியை கொடுக்கும். ஒரு மாதிரி அது ஒரு என்ன சொல்றது, ஒரு பயத்தை கொடுக்கும். ஸோ அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் தான் வந்து மூர்த்தி. ஸோ அவன் வந்து அவாய்ட் பண்றது, அவங்க அப்பாவுக்கு அந்த மாதிரி இருந்தபோது கூட he never wanted to go. பட் அவன் பனிக்கு ஒண்ணு அப்படின்னும் வந்து தலைவர் வந்து போகணும்னு நினைச்சு அவ கணவரை வந்து பார்க்க போறாரு. அப்போ உள்ள போயிட்டு அப்போ அந்த கணவர் வந்து ரொம்ப, ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து அந்த தாய்மாமா பார்க்கும்போது நல்ல உடல் பருமனா ரொம்ப ஆஜானுபாகமா இருந்த ஒரு மனுஷனை வந்து பார்த்துட்டு அந்த படுக்கையில படுத்திருக்கிறவரை பார்த்தா அவருக்கும் இவருக்கும் சம்பந்தமே இல்லை. ரொம்ப அந்த உயிரே இல்லாம, அந்த முகத்துல கலையே இல்லாம ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இறுதி நிலையில இருக்கிற ஒரு ஒரு மனுஷன். ஸோ அவருக்கு வந்து பார்த்த உடனே அவனுக்கு டக்குன்னு வந்து என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த தாய் மாமாக்கு என்னன்னா, அவரு ஒய்ஃப பாக்குறாரு, மணிய பாக்குறாரு, மணிய பார்த்துட்டு நெஞ்சில கை வைக்கிறாரு. ஸோ அவரைய பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் போறது கவலை இல்லை, பட் என்னை நம்பி வந்தவளை நான் விட்டுட்டு போறேங்கிற ஒரு கவலை தான் இருக்கு அப்படின்னும் அதை நினைச்சு நினைச்சு மணி வந்து பக்கத்துல அழுகிறான். ஸோ வந்த அவனுக்கு அவனால அதை தாங்க முடியல. ஒரு 10 நிமிஷம் இருக்கான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து வெளியில வரான். வெளியில வந்துட்டு அவனுக்கு வந்து ஒரு பாரமா இருக்கு. ஸோ அவன் வந்து அந்த கான்வர்சேஷனை வந்து கண்டினியூ பண்றான். இந்த மாதிரி நான் போயிட்டு நான் உனக்கு பணம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு நான் வரேன் அப்படின்னு. அந்த கான்வர்சேஷனுக்கு நடுவுலையும் நம்ம என்னதான் வளர்ந்தாலும் என்னதான் பெரியவங்களானாலும் அந்த அந்த பர்சனோட மெமரிங்கிறது அந்த வயசுக்கான மெமரி தான். இப்போ அவங்களுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. பட் இருந்தாலும் அந்த பர்சனோட மெமரிங்கிறது இந்த வயசுல அப்படி இருந்தாங்களே, அந்த வயசுல அப்படி இருந்தாங்களே அப்படின்றதுனால அவன் வந்து மூர்த்தி வந்து அந்த மணி பார்த்து கேட்கிறான், தாங்க முடியாம கேட்கிறான். நீ வந்து டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்ட இல்ல, நீ வந்து டீச்சர் ஏன் ஆகல அப்படின்னு அவளுக்கே உரிய ஒரு ஒரு இதுல சிரிப்பு, அந்த சிரிப்போட சொல்றா, பாட்டியை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் அப்படின்னு தான் வந்து என் பாட்டி நினைச்சாங்க. தாய்மாமாவை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஐ டேக்கன் ஃபார் கிராண்டட். ஸோ நம்மளோட முறை பொண்ணு, அதில் நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற ஒரு டேக்கன் ஃபார் கிராண்டடா வந்து ஹீ டுக் இட். ஸோ என்னை வந்து ஒரு மனுஷியா கூட யாரும் நினைச்சு பார்க்க ஆள் இல்லை. ஸோ எனக்கும் ஆசைகள் இருக்கும், எனக்கும் இது இருக்கும், அப்படின்றத நினைச்சு பார்க்கறதுக்கு கூட ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி அவ முடிக்கிறா.
அது முடிச்சுட்டு சொல்லிட்டு அவ வந்து கடந்து போறா. கடந்து போகும்போது அவனுக்கு வந்து அந்த அவங்க அப்பாவோட விட்டுட்டு போறாங்க இல்லையா, பஸ் தாண்டி அவங்க அப்பா போற அந்தோட நினைப்பு வந்து அப்ப வருது. அப்ப வந்து அவன் யோசிக்கிறான், நம்ம அப்பா என்ன ஃபீல் பண்ணாரோ அந்த ஃபீலிங் என்ன ஃபீலிங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது அப்படின்னு சொல்லி கதையை முடிச்சிருக்காரு. ஸோ எனக்கு வந்து அந்த ஃபீலிங் என்ன, உங்களுக்கு வந்து அந்த ஃபீலிங் என்னவா இருந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ஸோ அவுட் ஆஃப் திஸ் ஸ்டோரி வாட் இஸ் யோர் டேக் ஆன் திஸ் ஸ்டோரி? அவனோட ஃபீலிங் என்னவா இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். கண்காட்சி அப்புறம் குழந்தையோட தொலைச்சிட்டார் போல. இது தன்னை சொல்றாருன்னு நினைக்கிறேன். இளமை அதோட காணாமல் போனவங்க எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, we all live we start our life with so much of dreams. சின்ன வயசுல இருக்கும்போது நான் பைலட் ஆவேன், டாக்டர் ஆவேன், இன்ஜினியர் ஆவேன். இன்ஜினியர் ஆஃப் கோர்ஸ் ஆல் ஆஃப் us are. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம எவ்வளவோ சொன்னாலும் நம்மளுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும். அந்த ட்ரீமை வந்து ஒரு லைஃபோட கடந்து நம்ம வரும்போது நம்மளால அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியுதா இல்லையா, நம்ம வந்து இருக்கிற சூழ்நிலைகள்ல நம்மளுக்கு வளர சந்தர்ப்பத்துல நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிளஸ் நடக்கும், மைனஸும் நடக்கும். ஸோ அந்த இதுல நம்மளோட ட்ரீம்ஸ் இஸ் ஆல்சோ லாஸ்ட் அப்படிங்கிறது காணாமல் போனது. அது என்னோட டேக். இட் குட் பி டிஃப்ரெண்ட், இட் குட் பி அ டிஃப்ரெண்ட் திங் ஃபார் சம்படி. 1வது இருந்து 5வது வரைக்கும் ஒரு ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியில் படிக்கிறேன். அந்த பள்ளியில் என் கூட வந்து எப்பவுமே போட்டி வந்து முதல் வகுப்பு 2 பேருக்கு இருக்கும். எங்களுக்குள்ள போட்டின்னு தெரியாது, ஆனால் வந்து யாரோ ஒருத்தர் தான் வருவோம். அந்த பொண்ணோட பேர் சுபாஷினி. அவங்க வந்து அவங்க அத்தை அந்த ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க. அவங்க நான் இருக்கிறதே ஒரு கிராமம், அந்த கிராமத்துலேருந்து ஒரு குக்கிராமத்துலேருந்து அவங்க வராங்க. அந்த பொண்ணு வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக படிப்பாங்க. ஸோ எனக்கு வந்து அவங்கள பார்க்கும்போது அந்த வயசுலேயே ஒரு பயங்கர மரியாதையாக இருக்கும். இவங்க என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்கும். அவங்க வந்து நல்லா கருத்த நிறமாக இருப்பாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சது கருப்பு இருக்கிறது அழகு. ஏன்னா அவங்க அவ்வளோ குணமாக அந்த வயசுலேயே மற்ற பசங்க மாதிரிலாம் ரொம்ப செல்ஃபிஷாக இல்லாமல் அப்படி இருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து இவங்க வந்து ஒரு டாக்டராகவோ ஏதோ ஒரு பெரிய பொசிஷன் அப்படி ஒரு எண்ணம் உருவாகும் இல்லையா, அந்த மாதிரி தான். 5வது முடிச்சுட்டு நான் அதே ஊரில் இருக்க உயர்நிலை பள்ளிக்கு போயிடுறேன். அவங்க எந்த பள்ளிக்கு போனாங்கன்னு எனக்கு தெரியல. நான் அப்படியே படித்து முடிக்கிறேன். எப்படியோ போராட்டங்கள். அதுக்கப்புறம் டிப்ளமோ முடிக்கிறேன். டிப்ளமோவில் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் அட்மிஷன் வந்து மெரிட்டில் வாங்கிட்டு நல்ல ஒரு சந்தோஷமாக நம்ம நல்லா படிச்சிட்டோம் அப்படின்ற எண்ணத்தோட இன்ஜினியரிங்குள்ளே ஆல்மோஸ்ட் 2 வருஷம் முடிச்சுட்டு செங்கல்பட்டில் இறங்கி இன்னொரு பஸ் மாறதுக்காக நிற்கிறேன். அப்போ நிற்கும்போது அந்த ஸ்டாப்புக்கு பக்கத்தில் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடை இருக்குது. அந்த கடையில் இப்படி திரும்பி பார்க்கும்போது சுபாஷினி கழுத்தில் நெத்தியில் வந்து அந்த திருமணத்துக்கு கட்டுற பட்டையோட முகூர்த்த அந்த கட்டமாக போட்ட புடவையோட ஒரு சம்பந்தமே இல்லாமல் நம்ம வந்து சுபாஷினி ஒரு கற்பனை பண்ணி வச்சுருப்போம் ஏதோ ஒரு ரோலில். அந்த ரோலுக்கு கொஞ்சம் பொருத்தம் இல்லாத ஒருத்தரோட கல்யாணம் பண்ணி அந்த கடையில் நிற்க வச்சுருக்காங்க. அவங்க பேசுறதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல ஏதோ உதவி, செங்கல்பட்டில் வந்து கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது. அந்த கலெக்டர் ஆஃபீஸில் உதவி திருமண உதவிக்காக ஏதோ அப்ளை பண்ணுறாங்க. அதுக்காக அவங்க உட்காந்துருக்காங்க அப்படின்னதும் எனக்கு ரொம்ப நொறுங்கி போனது. அவங்க வந்து குடும்ப சூழ்நிலை மட்டும்தான் சுபாஷினியை கல்யாணத்துக்குள்ள இருக்கும். இல்லைன்னா சுபாஷினி ஒரு மருத்துவராகவோ இல்லை ஒரு பொறியாளராகவோ ஆகும். அப்போ சுபாஷினியை வாழ்க்கையில் காணாமல் பண்ணுவோம். அது எப்பவுமே நான் நினைப்பேன். ஒரு பொண்ணு சூழ்நிலை சரியில்லாத, குடும்பம் சப்போர்ட் பண்ணாத போயிடுச்சு. என்னோட குடும்பம் எனக்கு சப்போர்ட் பண்ணாலும் நான் மேலே வந்தேன். 2 பேருமே ஏறக்குறைய ஒரே ஒரு குடும்ப சூழ்நிலை தான். இப்போ அவங்க சொல்லும்போது கார்த்தி சொன்ன பாருங்க, எக்ஸ்குள்ளே போயிட்டாங்க. அப்போ தான் நான் டக்குன்னு வெளில வந்தேன். ஐயோ அது எக்ஸ் இல்லை, அது தோழி அது அப்படின்னு. உண்மையிலே எனக்கெல்லாம் பயங்கர பாதிப்பாக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. தேங்க்யூ.